ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாஸ் பர்ட் ஃபார்ம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷாஸ் பர்ட்ஸ் ஃபார்ம். காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருது. ஆக்சுவலி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அண்ட் வீடியோ போடுற அந்த இதே வரல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் அண்டு பேர்டுமே சேலுக்கு இருக்குது, அதுவுமே சேர்த்து நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா கருப்பு கொண்டக்கடலை, அதாவது இதுங்க வந்து ப்ரீடிங்கில் சிக்கில் இருக்குது. பாக்ஸ் திறந்து காட்டுறேன். ஸோ அதுக்காக நான் ஃபீடிங் வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து சாப்பிட்டுட்டு பையனுங்க ஒன்றும் விடாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க. அதான் தெரியும், வெறும் தோல் மட்டும்தான் கிடக்கும். அந்தளவுக்கு பக்காவாக ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. அதான் நம்ம டைமிங் கரெக்டாக வைக்கணும் கைஸ். நம்ம இப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா டைம் ஃபீடு வைக்கணும். ஃபீடு வச்சா மட்டும்தான் நம்ம பேர்ட்ஸ் வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பேருடைய சிக்கு கொஞ்சம் வளர்ந்துருச்சு. சரி, மொத்தம் 4 எக்கு வச்சுருந்துச்சுங்க. அதில் ஒரு எக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதில் வந்து சிக்கு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எத்தனை டே ஓல்டுன்னு தெரில, கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் இல்லைன்னா ஒரு 8 நாள் கிட்ட இருக்கும். ஃபீட் கொடுத்துருக்குது பேர்டு, தண்ணி தான் ஆனால் ஃபீட் பண்ணியிருக்குதுங்க. தெரியுதுங்களா? க்யூட்டாக இருக்குது கைஸ், ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குது. செம்ம க்யூட்டாக இருக்குது. இப்போயும் வந்து ஃபீடு கேட்குது நம்மள்கிட்டயே. மஷால்லா, அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து பார்த்து பத்திரமா. ஓகே, குட்டி தான், ரொம்ப குட்டி தான். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேர்ம்டு பேர்ட்ஸோடைய ஒரு படையே கிடக்கு. இந்த டேர்ம்டு பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இவன் தான். எப்போயுமே அவன் பக்கத்தில் வந்தாலே நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்காகவே வந்துடுவான். க்யூட் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஏய், ஆக்சுவலி அதில் மிடில் இருக்குல்ல, அந்த பேர்டு தான் வந்து, அதுவும் ஹேண்ட் டேர்ம்டு பேர்டு தான். அதுவுமே சேல்ஸுக்கு இருக்குது. இப்போது ஃபீட் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஃபீட் நான் வந்து டைமுக்கு இப்போ வச்சுருக்கனால. என்னம்மா வேணும் உனக்கு? ஏம்மா இந்த அவனும் வந்துட்டான். அவன் அதுக்கு மேலே என்னடா போ இந்த மாதிரி சும்மா லைக் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன்னா அதுங்களும் நல்லா கொடுத்துட்டே இருக்குங்க. என்னடா பேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப க்யூட்டஸ்டான ஒரு பிறவிங்க. அதுங்களுடைய ஆக்டிவிட்டிஸே ரொம்ப நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான விளையாடுங்க. நம்மள்ட்ட நல்லா விளையாடுங்க, நம்மக்கிட்டே அட்டாச்சாக இருக்குங்க டேர்ம்டு பேர்ட்ஸ்லாம். இந்த இவெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வருஷம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நம்ம இதுங்களெல்லாம் ப்ரீடே பண்ணல. எல்லாமே இருக்கிறது டேர்ம்டு தான் உள்ள. இப்போ நம்ம அந்த மிடில் காட்டுறது மட்டும் ரீசெண்ட் டைம் அதுதான் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அடல்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமே ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸ் போட்டிருப்போம். அதிலேயே இருக்கிற பேர்ட்ஸ் தான் எல்லாமே. இதெல்லாம் அந்த கிரேவுமே சரியான சைஸு, இந்த பேர்டுமே சரியான சைஸ் வரும். அதுங்களா காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே வந்து காமிக்கும் நம்மள்ட்ட எங்கே நமக்கு அது வந்து சொரிஞ்சு விடணும் அப்படின்னு. சரி, ஓகே, நான் இந்த அப்டேட் காட்டுறேன். ஓகே, பாய். போடா இங்கே உள்ள. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பெரிய பேர். இந்த பெரிய பேர் பார்த்தீங்கன்னா இதுங்களுக்குமே இப்போ தான் ஃபீடு வச்சுருக்கேன். அதுங்களுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இது எப்போவுமே நம்மக்கிட்ட கொஞ்சம் சீருமே. இதுவுமே 2 எக்ஸ் வச்சுருந்துச்சு. எக்கில் தான் இருக்குது. இதுங்களுமே எக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம கொண்டக்கடலை வச்சனால அதுங்க சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஸோ இதுங்களுமே எக்கில் தான் இருக்குது. பாக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கட்டி வச்சிடுறது
ஏதாச்சும் பசங்க ஈசங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவானுங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காச்சும் ஹேண்ட் ஃபீடிங் பேர்டு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அண்டு ஹேண்ட் டேர்ம்டு பேர்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ஹேண்ட் ஃபீடிங் பேர்டுக்கு இதுதான் அந்த போன கிளாஸில் வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி நான் ரைஸ் பண்ண பேர்டு. என்னடா ஆத்துமா. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பை பாய்.